ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஃபுட்டீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். சிக்கன் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சீரகம், சோம்பு போட்டுடலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் நான் விதையை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கிராம் சின்ன வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே நம்ம வீட்டில் அந்த வீடு நம்ம இருந்தேன், அங்கே தானே இருக்கேன். நான் இந்த டிஷ்ஷுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதை போட்டுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இங்கே இந்த டிஷ் செய்கிறேன்னா அங்கே எங்கள் பையன் இன்னொரு டிஷ் செஞ்சுட்ருக்கான். அதை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போட போகிறோம் செஞ்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஈஸியாக இருக்கும், நம்ம வீட்டில் செய்யலாம். இது பாய்லர் கோழின்றதால சீக்கிரமாக வெந்துடும். தண்ணியும் தேவையில்லை. பாருங்கள், தண்ணி ஊற்றவே இல்லை. ஊற்றவே இல்லை, எவ்வளோ தண்ணி வந்துருக்கும் பாருங்கள். எங்கள் பையனுக்கு கமெண்ட் வேறு பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், நம்ம மூடி போட்டு வச்சிடணும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் சிந்தாமணி ரெடி. சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்நாடு ஃபுட்டீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.